இங்க இங்க கோயம்புத்தூர்ல வந்து வழக்கறிஞர் சங்கத்துல வந்து கொஞ்ச நாள் வரைக்கும் 2 பானை இருந்தது. வழக்கறிஞர் சங்கத்துல, வக்கீல் சங்கத்துல 2 பானை இருந்தது. ஒரு பானை உயர் சாதி பிராமணர்கள் தண்ணி குடிக்கின்ற பானை, இன்னொரு பானை பிராமணர் இல்லாதவர்கள் தண்ணி குடிக்கின்ற பாதை. அப்படி கொஞ்ச நாள் வச்சிருந்திருக்காங்க. சில வழக்குரைஞர்கள், சுயமரியாதை உணர்வு உள்ள பெரியாரிய சிந்தனை உள்ள சில வழக்குரைஞர்கள் ஒரு நாள் நீதிமன்றம் நடந்து கொண்டிருக்கின்ற போது பிராமணர் இல்லாதவர்களுக்கு என்று இருந்த ஒரு பானையை கொண்டு வந்து மேல இருந்து தீயில தூக்கி போட்டு உடைச்சான். நீதிபதியெல்லாம் கேஸ் நடத்துறதை நிறுத்திட்டு வந்து ஒடியாந்து எட்டி பார்த்தாங்க. என்னடா சத்தம் வருது? பானையை உடைக்கின்ற போராட்டம் நடந்தது. அப்படி பானையை உடைத்ததன் மூலமாக அதுக்கப்புறம் ஒரே பானை இருந்தது. வேணா நீ வந்து தண்ணி வீட்டுல இருந்து கொண்டு வந்துக்க, இந்த தண்ணி நாங்க குடிப்போண்டா என்று சொல்லி உடைத்த வரலாறு என்பது கோயம்புத்தூர். இப்ப நாமெல்லாம் வக்கீலா வரோம், நாமெல்லாம் டாக்டரா வரோம், நாமெல்லாம் எப்படி வரோம் அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய சமூக விடுதலையினுடைய தொடர்ச்சியாக நம்ம அந்த விஷயங்களை நாம் வந்து சொல்றோம். நண்பர்களே, இந்த ஆட்சி வந்த பொழுது கொண்டு வரப்பட்ட மிக முக்கியமான விஷயம் கலைஞர் கருணாநிதி நாம் நினைவு கூற வேண்டும். இந்து ஆலயம் என்று சொல்லுகின்ற போது அவர்தான் 1970 ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தார். இந்த வந்து கோயில் என்ட்ரி ஆக்ட்ல, அந்த கோயில் என்ட்ரி ஆக்ட்ல வந்து ஒரு சட்டம் இருக்கிறது. இந்துக்கள் மட்டும்தான் இந்துக்களினுடைய கோயிலில் நுழைய வேண்டும் அப்படின்னு ஒரு சட்டம் இருக்கு. அதாவது இப்போ வந்து ஒரு நீதிபதி ஒரு அம்மா தீர்ப்பு சொல்றா, இங்க வந்து இந்துக்கள் இல்லாதவங்களாம் கொடிமரத்தை தாண்டி வராத என்று சொல்லி அதை முதலாக எல்லோரும் கோயிலுக்கு போலாம் என்று 1970 கலைஞர் கருணாநிதி சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தார். 1970 உடனே பார்ப்பனர்கள் உயர்நீதிமன்றத்திற்கு சென்றார். நடந்தது. உடனே போனா நம்முடைய கேஸ் எல்லாம் நாம தாக்கல் பண்ணா வருஷக்கணக்கா வரும், விசாரணைக்கு வரும், வருஷக்கணக்காக சம்மன் சாரியாகணும், போகணும், வரணும். ஆனால் இது போன்ற ஆட்கள் வழக்கு தாக்கல் செய்தார்கள் என்றால் வழக்கை உடனடியாக நீதிமன்றம் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளும். உடனே அடுத்த நாளே விசாரணைக்கு வந்து கல்யாண் தாஸ் என்று சொல்லுகின்றவனுடைய வழக்கு வந்த போது 1971 அவன் ஒன்றை சொன்னார்கள் உயர்நீதிமன்றம், இந்த மாதிரி வந்து எல்லாரும் கோயிலுக்குள் வரலாம் என்று, இந்து கோயிலுக்கு வருவது என்பது செல்லத்தக்கதல்ல என்று சொல்லி ஸ்டக் டவுன் பண்றான். ஹைகோர்ட் ஸ்டக் டவுன் பண்ணான் கருணாநிதி கொண்டு வந்த சட்ட திருத்தத்தை. அதுக்கு பின்னாடி நம்ம எல்லாரும் கோயிலுக்குள்ள போறோம், எல்லாம் வருது. இப்போ கலைஞர் தான் முதலாக கோயில் நிதியில் இருந்து எடுத்து பிச்சைக்காரர்களுடைய மறுவாழ்வுக்கு அவர் தான் வந்து இந்த பிச்சைக்காரர்கள் மறுவாழ்வு திட்டம், ரோட்ல உட்காந்து சோறு இல்லாம உட்காந்து இருக்கிறான், அவனுக்கெல்லாம் வந்து நம்ம வந்து மறுவாழ்வு தரலாம், கோயில் காசுல இருந்து எடுத்து தரலாம் என்று சொல்லி இது கோயிலில் உட்கார்ந்து இருக்கின்ற பிச்சைக்காரர்களுக்கான மறுவாழ்வு ரிஃபார்ம்ஸ் கொண்டு வந்தது கலைஞர் கருணாநிதி தான். கொஞ்சம் இந்த நாட்டிலே இருக்கின்ற ஆட்சியாளர்கள் முற்போக்காக செல்லுகின்ற பொழுது அல்லது மக்களுடைய நலனை சார்ந்து அவர்கள் வேலை செய்கின்ற பொழுது அதை தடுக்கின்ற ஒரு அரணாக நிற்பது, தடுப்பு சுவராக நிற்பது நீதிமன்றம். அந்த நீதிமன்றத்திற்கு இருக்கின்ற சனாதன புத்தியல் வேற ஒன்றும் இல்லை, சனாதன புத்தியல். பல நீதிபதிகள் தொடர்ந்து தன்னை ஒரு பார்ப்பனர் என்று பெருமை பெற்றுக் கொள்வதில் ரொம்ப ஓப்பனா டிக்ளேர் பண்றாங்க. 2019 பாலக்காட்டில் ஒரு மாநாடு நடந்தது, உலக பிராமணர்கள் மாநாடு, வேர்ல்டு பிராமின் கான்ஃபரன்ஸ் என்று சொல்லி ஒரு நாடு. சென்னை உயர்நீதிமன்றத்திலே உட்கார்ந்து கொண்டிருக்கின்ற நீதிபதி அனிதா சுமன் அந்த மாநாட்டில் போய் பங்கெடுத்தார். நான் ஒரு பிராமணர், அதுல வந்து ஒரு என்ட்ரி, அதுல எப்படி என்ட்ரி ஆகுனா நீங்களும் நானும் போக முடியாது, யார் பிராமணர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் தான் அதில் போக முடியாது, பிராமணர்கள் ஜாதி சங்க மாநாடு. அந்த மாநாட்டில் போய் அவர் பங்கெடுக்கிறார். நம்முடைய அந்த மாநாட்டில் பங்கெடுத்தது மட்டுமல்ல, அந்த மாநாட்டில் தான் கேரளாவில் இருந்து வந்த ஒரு நீதிபதி, பார்ப்பன நீதிபதி, நாங்கள் முப்பிறப்பாளர்கள், எங்களுக்கு மிகப்பெரிய அறிவு இருக்கிறது, வேறு எவனுக்கும் அப்படிப்பட்ட அறிவில்லை, எங்களுக்குத்தான் 3 பிறப்பு இருக்கிறது, எனவே தான் நாங்கள் பூணூல் போட்டுக் கொண்டிருக்கிறோம் என்று அந்த மாநாட்டில் வெளிப்படையாக பேசினார். சனாதன தர்மம் எவ்வளவு அற்புதமானது, அதை நாம் பாதுகாத்தால் தான் நம்முடைய பிராமண சமூகம் இருக்கும் என்று அந்த மாநாட்டில் பேசப்பட்டது. ஒரு வேடிக்கை, ரொம்ப வேதனை என்னவென்றால் அந்த நீதிபதியின் முன்னால் நம்முடைய தளபதி அவருடைய உதயநிதியினுடைய சனாதன தர்மம் என்று பேசிய வழக்கு போகுது. அந்த நீதிபதி இந்த வழக்கை கேட்கிறார். அந்த நீதிபதி உலக பிராமணர்கள் மாநாட்டில் பங்கெடுத்தவர், சனாதன தர்மத்தை சிறப்பு என்று சொன்ன ஒரு நீதிபதி, அந்த மாநாட்டில் பேசுற நீதிபதி. அந்த மாநாட்டில் இருக்கின்ற நீதிபதி எந்த கூச்சமும் இல்லை, எந்த வெக்கமும் இல்லை, கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்று நாம் சொல்றோம் ஆங்கிலத்தில், அது பேரு. சார் எனக்கு ஒரு கருத்துல உடன்பாடு இருக்கும்,
நான் எனக்கு ஏற்கனவே ஒரு டிசிஷன் இருக்கு எனக்கு. அப்படி ஒரு டிசிஷன் வருகின்ற பொழுது நான் நீதிபதியாக உட்கார்ந்து இருக்கின்ற பொழுது அதே மாதிரி ஒரு டிசிஷன் வந்தா என்னுடைய வியூ என்னன்னு இந்த உலகத்துக்கு தெரியும். அப்ப நான் அந்த வழக்கில் இருந்து ரெஸ்கியூ ஆயிக்கணும், நான் அதுல இருந்து விளைவிக்கணும். வேற ஒரு பொதுவான தன்மையுள்ள பொதுவான கருத்துள்ள ஒரு மனிதன் ஒரு நீதிபதி அந்த வழக்கை நடத்த வேண்டும். சனாதன தர்மம் என்ற ஒரு வழக்கு, அதற்காக நீங்கள் இந்த கோவை நீதிமன்றத்தில் ஒரு ஆள் வழக்கு போட்டிருந்தா இங்க இருக்கின்ற மஜிஸ்ட்ரேட்டோ இங்க இருக்கின்ற மாவட்ட நீதிபதியோ காணாக்கு பிரயோஜனம் இல்லாத ஒரு வழக்கு, இது எப்படா நம்பர் பண்றது, எந்த அடிப்படையில் நம்பர் பண்றது சொல்லி ரிட்டர்ன் பண்ணிருப்பான். சனாதன தர்மம், சனாதன தர்மங்கிறதுக்கு என்னடா டெஃபினேஷன்னா ஒருத்தரும் டெஃபினேஷன் பண்ண மாட்டேங்க. நானும் கேட்கிறேன், வாட் இஸ் த டெஃபினேஷன் ஆஃப் சனாதன தர்மானா ஒருத்தரும் சொல்ல மாட்டேங்கிறான். அது 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 நீளமானது, அது புனிதமானது, அது மாற்றவே முடியாது, மாறவே மாறாது, அது அருவமானது, அது பாம்பு மாதிரி இருக்கும், குரங்கு மாதிரி இருக்கும், இப்படியே சொல்றானே தவிர இதுக்கு பேர் ஆங்கிலத்தில் நேரேட்டிவ்னு பேர், ஒரு கதையாடல்களை சொல்வது. சார் நான் கேட்கிற டெஃபினேஷன், வாட் இஸ் த டெஃபினேஷன் ஆஃப் சனாதன தர்மா? லீகல் டேர்ம்ல சொல்றா. சனாதன தர்மானா என்ன? சனாதன தர்மானா என்னன்னா பனாரஸ் பல்கலைக்கழகம் போட்ட புக் இருக்கு, இன்டர்நெட்ல இருக்கு. அது சொல்லுது சனாதன தர்மா என்றால் மனு தர்மத்தை உள்ளடக்கியதுன்னு அது சொல்லுது. அது சொன்னா அதை ஒத்துக்கவே மாட்டேங்கிறான். இல்ல இல்ல, பல நீதிபதிகள், சென்னை உயர்நீதிமன்றத்தில் உட்கார்ந்து இருக்கின்ற சில நீதிபதிகள், அவர்களுக்கும் அந்த வழக்குக்கு சம்பந்தம் இல்லை, சனாதன தர்மத்திற்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லை. வேற ஏதோ கோயில் பிரச்சனைக்காக ஒரு கேஸ் வருது, அந்த நீதிபதி உட்கார்ந்து இருக்காரு, திடீர்னு அந்த நீதிபதி பொங்கி எடுக்கிறார். அந்த வழக்குக்கும் சனாதன தர்மத்துக்கு சம்பந்தம் இல்லை, பழைய கேஸ் ஒன்று. ஹைகோர்ட் நீதிபதி என்ன சொல்றாருன்னா, சனாதன தர்மத்தை பற்றி நீங்கள் எப்படி பேசலாம் அப்படின்னு அந்த வக்கீலை பார்த்து கேட்கிறார். சனாதன தர்மத்துக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைங்க, என் கேஸுக்கு அதுக்கு இஷ்யூ இல்லை என்று அவர் சொன்னாலும் கூட அவர் ஒத்துக்க மாட்டேங்க. உடனே அடுத்த நாள் பத்திரிகையில் சனாதன தர்மத்தை யாரும் குறைத்து மதிப்பிடக்கூடாது என்று நீதிபதி பேசினார். அந்த பத்திரிகை வருது. போகாத ஊருக்கு வழி சொல்லாதீங்கய்யா, கேஸு நீ கேஸு உன் கேஸுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை, என் கேஸுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை, சனாதன தர்மத்தை ஏங்க இழுக்கிறீங்க என்னாலும் விட மாட்டேங்கிறார் ஜட்ஜு. அவர் கருத்து சொல்லியே ஆகட்டும். கருத்து இங்க வரைக்கும் இருக்கு. வாந்தி எப்பவுமே பாத்தீங்கன்னா மனுஷனுக்கு வாந்தி இவ்வளவு தூரத்தில் இருக்கும், வாந்தி வர்ற மாதிரியே இருக்கும். ஆமா, வாயா திறந்தானா கபீர்னு வாந்தி விழும். இப்ப இந்த இடத்துல இருக்குது, இவ்வளவு தூரம் வரைக்கும் இருக்கு மனுஷனுக்கு. பிற்போக்குத்தனம் என்பது அவ்வளவு தூரம் இருக்கு. நீதிமன்றத்தை ஒரு கருவியாக பயன்படுத்தப்படுகிறது. நான் என்ன கேட்கிறேன்னா, குறைந்தபட்சம் அரசாங்க வக்கீல் ஆஜராகிறார், குறைந்தபட்சம் சனாதன தர்மத்தை காண சாதிய மாநாட்டில் பங்கெடுத்த ஒரு நீதிபதி முன்னாள் ஒரு வழக்கு வருகின்ற பொழுது அரசாங்க வக்கீல் என்ன சொல்லியிருக்கணும்? அம்மா நீங்க இந்த வழக்கை விசாரிக்காதீங்க, உங்களுக்கு ஒரு கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, தயவு செய்து ஒதுக்கிங்க, வேற ஆள் அதை விசாரிக்கட்டும், பொதுத்தன்மையுள்ள ஒரு ஆள் விசாரிக்க சொல்லியிருக்குமா வேண்டாமா? அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் அப்படின்னு ஒரு விஷயத்தை நம்முடைய தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார். மிக அற்புதமான இந்த அனைத்து சாதியும் அர்ச்சகராகலாம் என்று ஸ்டாலின் இப்போ ஒரு 10 பேரை போட்டிருக்காரு. 4 பேரா 5 பேரா? ஓ, நீங்களா அதுல இருந்து வந்தவங்க, பரவாயில்ல. இந்த அனைத்து சாதியும் அர்ச்சகராகலாம்னு நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் தான் பண்ண முடியுமா? எங்கிருந்து வருது? தேடி பார்த்தா நண்பர்களே, அனைத்து சாதியும் அர்ச்சகராகலாம் என்பது ஏறக்குறைய ரொம்ப நாளா இருக்குது அந்த சட்டம். சேஷம்மா வழக்கு அப்படின்னு ஒரு வழக்கு வருது, 1951 வந்துருச்சு. அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் 1951 சேஷம்மாள் வழக்கு. 71 இந்த சேஷம்மாள் வழக்கு வந்த பொழுது, இந்து அறநிலைத்துறை சட்டம் வந்த பொழுது இந்த சட்டத்தில் சேலஞ்ச் பண்ணி போறான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு. எல்லா சாதி இரஸ்பெக்டிவ், நீ இந்துவா இருந்தா போதும், நீங்க எந்த ஐயரா இருக்கணும்னு அவசியம், உனக்கு வேதம் படிச்சிருந்தா போதும், வேதத்தை படிச்சா அந்த மந்திரத்தை தெரிஞ்சிருந்தா போதும், பள்ளிக்கூடத்தில் போய் படிச்சா போதும். 1960 சொல்லிட்டான் அவன். இந்த நாட்டில் போடப்பட்ட சிபி ராமசாமி ஐயர் கமிஷன். இப்ப சேஷம்மாள் வழக்கில் 71 வருகின்ற பொழுது அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம், தடை இல்லை அப்படிலாம் சொல்லியாச்சு. ஆனா அர்ச்சகராக முடிந்ததா என்றால் இல்லை. அதை உச்ச நீதிமன்றத்தில் சொன்னாலும் கூட அதை தடுக்கின்ற ஒரு வேலை என்பது கிரவுண்ட் லெவல் நடந்துகிட்டே இருக்கு. 1971 வந்த பின்னாடி நம்மளால போட முடியும் இல்லை. அங்கே இங்கே சின்ன சின்ன நீதிமன்றங்கள் அப்பப்போ ஹைகோர்ட் மாதிரி, சுப்ரீம் கோர்ட் சொன்னா என்ன, ஹைகோர்ட்ல நாங்கள் ஸ்டே பண்றோம் என்று சொல்லி வழக்குகளை தடை செய்கின்ற ஒன்று நடந்து கொண்டே இருக்கு. சரி, அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க மீண்டும் கேரளா ஒரு வழக்கு ஒன்று போகுது, ஆதி சைவாச்சாரி வழக்குன்னு ஒரு வழக்கு. அந்த வழக்குலையும் சொல்லிட்டான் ஐயர் தான் பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது அதுலையும் சொல்லிட்டான், இல்லை இல்லை வேதம் தெரிஞ்ச யார் வேணாலும் இந்துவா இருந்தால் போதும் அவன் பூஜை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டான்.
அது முடிஞ்சு கேரளாவிலிருந்து திருவாங்கூர் போர்டுக்கு எதிராக ஆதித்யன் அப்படின்னு ஒருத்தர் வழக்கு போடுறான். அந்த வழக்கு வருது மீண்டும். அந்த வழக்கிலையும் சுப்ரீம் கோர்ட் சொல்லிட்டான் அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகலாம் அப்படின்னு சொல்லிட்டான். இத்தனை சுப்ரீம் கோர்ட் தீர்ப்புகள் வந்த பின்னாடியும் நம்ம சென்னை உயர்நீதிமன்றத்தில் சேலத்தில் இருக்கிற சுகணேஸ்வரன் கோயில் அப்படின்னு ஒரு கோயில் இருக்கு. சேலம் சுகணேஸ்வரன் கோயில். இந்த கோயிலில் வந்து ஒரு 3 பேர்த்த தமிழக அரசு அர்ச்சகராக மாற்றுது. இப்போ போன 2023 இவ்வளவு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ் வந்த பின்னாடி ஒரு அர்ச்சகராக வேதம் படித்த வேட பாடசாலை 2 இடத்துல இருக்குன்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டில் மதுரையிலையும் இந்த இதில் நம்ம வடக்கு மாவட்டத்திலே இருக்கு. அந்த இதில் 2 இடங்கள்ல இருக்கு. இந்த வேடசாலையில் படித்து முறையாக வேதங்களை கற்று தேவாரம் திருவாசகத்தை எல்லாம் படித்த அந்த அவர்கள் அர்ச்சகராக போடுகின்ற பொழுது ஒரு நீதிபதி என்னுடைய அவைக்கு வருகிறது. அந்த வழக்கு அந்த நீதிபதி யார் என்பதுதான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அவர் தான் பட்டிமன்றம் நடத்திட்டு இருக்கார். இந்து ஆலயங்களை பாதுகாப்பது எப்படி அப்படின்னு ஒரு பட்டிமன்றம் நடத்திட்டு இருக்கிற அவருடைய முன்னாடி போகுது. இத்தனை சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் வந்த பின்னாடி ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் வந்துட்டா ஹைகோர்ட் நீதிபதி அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனா சுப்ரீம் கோர்ட்ல இவ்வளவு தீர்ப்பு வந்த பின்னாடி அதனுடைய அர்த்தம் அது இல்லை. அந்த ஆகமத்தை சேர்ந்தவராக இவங்க இல்லை இந்த 3 பேரும். எனவே நாங்க விடமாட்டோம். ஒரு வழக்கு ஐயர் இல்லாத ஒருத்தர் அர்ச்சகர் ஆகக்கூடாது என்றால் அவன் ஆகமம் அப்படின்னு ஒன்று எடுத்துக்குவான். இந்த ஆகமத்தில் இருக்கிற இந்த ஆகமத்துக்கு எதிராக இருக்கு என்று ஒரு தீர்ப்பை எழுதி இவர் அர்ச்சகராக முடியாது அப்படின்னு எழுதிடுவான். நீ எடுத்துட்டு எங்க வேணாம் போ. பல வழக்குகளில் இந்த கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் உள்ள நீதிபதிகள் பல வழக்குகளில் வலிந்து அந்த வழக்குகளை எடுத்து அனைத்து சாதியும் அர்ச்சகராகலாம் என்ற அரசாங்கத்தினுடைய தீர்ப்புக்கு எதிராக ஸ்டே பண்றான். ஸ்டே ஆர்டர் அவன் வலிஞ்சு அந்த நீதிபதியினுடைய அவைக்கு அந்த வழக்கை கொண்டு வரான். அது பேர் ஆங்கிலத்தில் ஃபாரம் ஷாப்பிங் அப்படின்னு பேர். எனக்கு ஒரு தெரிஞ்ச நீதிபதி இருக்கார் அல்லது ஒரு நீதிபதி இருக்கார். இவர் ஐயருக்கு சாதகமாக இருப்பார் அப்படின்னு நான் நினைக்கிற ஒரு நீதிபதி கிட்ட அவர் உட்கார்ந்து இருக்கிற சமயத்தில் நான் ஒரு வழக்கை போட்டு அவருடைய பெஞ்சுக்கு லெவலாக அந்த வழக்கை கொண்டு போகிறது அப்படின்னா போய் ஒரு ஃபேவரபிள் ஆர்டரை நான் வாங்குறேன்னு வச்சுக்கோங்க. அது பேர் ஆங்கிலத்தில் ஃபாரம் ஷாப்பிங்னு பேருக்கு. அது தப்பு. வக்கீலாக இருக்கிறவன் செய்யக்கூடாத ஒரு வேலை. அது ஒரு குற்றம். அந்த மாதிரி ஒரு வேலையை செய்யக்கூடாது. ஆனால் தொடர்ந்து அது மாதிரி நடக்குதுங்க. ஸ்டே பண்ணுறாங்க இவ்வளவு வந்த பின்னாடி. ஆக இந்து அறநிலையத்துறையை என்னதான் அரசாங்கங்கள் பாதுகாத்தாலும் கூட ஒரு இடைவிடாத ஒரு போராட்டம் பார்ப்பனர்களுக்கும் பார்ப்பனர் அல்லாதவர்களுக்கும் இந்த சமூகத்தில் ஒரு சமமான நிலைக்கு வருவதில் ஒரு இடைவிடாத ஒரு போராட்டத்தை நடந்து கொண்டிருக்கிறது. அந்த போராட்டத்தினுடைய ஒரு களமாக நீதிமன்றங்கள் இருக்கிறது. நம்முடைய முற்போக்கான சிந்தனைகளையும் சமத்துவத்தையும் மறுதளிக்கின்ற ஒரு இடமாக நீதிமன்றங்கள் இருக்கு. அது ஒரு மிகப்பெரிய சோகம். அது நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டம் அனைவருக்கும் பொதுவானது. அனைவரும் சமமாக பாவிக்கப்பட வேண்டும். அனைவரும் எந்த வகையிலும் டிஸ்கிரிமினேட் செய்யக்கூடாது என்பதுதான் அரசியலமைப்பு சட்டத்தினுடைய அடிப்படை. ஆனால் நீதிமன்றங்களை ஒரு கருவியாக பயன்படுத்தி தங்களுடைய பிற்போக்குத்தனங்களை தங்களுடைய சாதிய விரோதங்களை சாதிய மேலாண்மையை நிறுவுவதற்காக அதை பயன்படுத்துகிறார்கள். அது மிகப்பெரிய சோகம். வரும் காலங்களில் அந்த நிலை மாற வேண்டும். அதற்காக நாம் எல்லோரும் விழிப்போடு இருக்க வேண்டும் என்று சொல்லி விடைகிறேன். நன்றி, வணக்கம்.